சாக போகிறேன்னு தெரிஞ்சும் நீ அந்த போருக்கு போறியா? யாரும் என் ஃபேஸ்லேயே முழிக்கக்கூடாதுன்னெலாம் சொன்னாங்க. இப்போ வந்து தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேச்ச மாத்தாத ப்ளீஸ் சொல்லு, நீ எதுக்கு போகிறாங்க? போகாத, நான் உன்ட்டு கெஞ்சி கேட்குறாங்க. நீ இறந்துருப்பேன்னு தெரிஞ்சு ஏன் போகிற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யார்? உனக்கு எனக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை. தேவையில்லாமல் வந்து சென்டிமெண்ட்டாக க்ரியேட் என் மேலே உனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் என்கிட்ட காமி. ஆனால் ப்ளீஸ் அந்த போருக்கு போகாத, நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன். இன்னொரு வார்த்தை ஏதாவது ஒரு பேசுனேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் யாருங்கிறத உனக்கு காமிக்க வேண்டியது இருக்கும். தேவையில்லாமல் என் வழியில் தலையிடாத, போயிரு அப்படின்னு சொல்லி கோவமாக கத்திடுறா. இறந்து போன ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க புதைக்கிறதுக்காக. இங்கிட்ட ஒரு பொண்ணு அதை பார்த்து யோசிச்சுட்ருக்கா. சே, அந்த குழந்தைக்கு சாக வேண்டிய வயசா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த குழந்தையோட ஃபேஸை லைட்டாக பார்த்துருக்கா. அது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றா. பட் அந்த குழந்தைய வந்து புதைச்சிட்டு அதுக்கு இறுதி சடங்குலாம் நடத்திட்டு அவங்க போயிடுறாங்க. குழந்தைய வந்து திரும்ப தோண்டி எடுத்து அந்த குழந்தைக்கு வந்து உயிர் கொடுக்குறா. அவளோட பாதி சக்தி அந்த குழந்தைக்கு கொடுக்குறா. ஸோ திரும்ப அதை உயிர் பெறுறது அந்த குழந்தை. இங்கிட்ட அவர் மாஸ்டர் வந்துடுறாரு. ஒயன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இன்னசென்ஸ் யாருமே இறக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அந்த குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, அதனால தான் அதுக்கு நான் உயிர் கொடுத்தேன். என் மேலே தப்பா? நீ உயிர் கொடுக்கறதுக்கு நீ ஒன்றும் கடவுள் இல்லை. அதுவும் எதை பயன்படுத்தி உயிர் கொடுத்துருக்க? ஈவில் ஸ்பிரிட்டை பயன்படுத்தி உயிர் கொடுத்துருக்க. என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் திட்ட ஆரம்பிக்கிறார். நீங்களே சொல்லுங்க, அப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு. எனக்கு தெரியல மாஸ்டர், நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு உயிரை நம்ம கண் முன்னாடி இறக்க விடக்கூடாதுன்னு அப்படின்னு. நான் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தேங்கிறது முக்கியமா, அப்படி இல்லைனா இன்னசென்ட் சோல்ஸ் ஆகிறத வேடிக்கை பார்க்கணுமா? பதில் சொல்லுங்க மாஸ்டர். நீ என்ன தான் சொல்லி சமாளித்தாலும் உனக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு. நீங்கள் கொடுக்குற தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன். மாஸ்டர், நீங்கள் மறந்துடாதீங்க, ஒரு காலத்தில் நீங்களும் நல்லவங்களை காப்பாற்றுறதுக்காக தீய வழியை தான் தேர்ந்தெடுத்தீங்க. அதே மாதிரி தான் இப்போ நான் அந்த குழந்தை விஷயத்தில் தேர்ந்தெடுத்திருக்கேன் சொல்லிட்டு மயக்கமாயிடுறா. திரும்ப மாஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 பேர்த்தையும் தூக்கிட்டு அவரோட இடத்துக்கு போகிறாரு. கதையோட இன்னொரு சைடு டே வந்து போருக்கு புறப்பட்டான். கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போய் சேர்றதுக்கே 2 இயர்ஸ் ஆகிடுது. ஸோ அங்கே போனோடனே ஜேகே மீட் பண்ணுறாங்க. ஜேகே கேட்க, எதுக்காக இங்கே வந்த? என் க்யூட்டான ஆங்கிரி பேர்ட் ஹப்பியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், பாருங்கள் உங்களுக்காக ஓடி வந்திருக்கேன், நீங்கள் என்னென்னா இப்படி கேள்வி கேட்குறீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறா. ஜேகே சில மாதிரி நிற்கிறாரு. பிகாஸ் அவருக்கு வந்து இதெல்லாம் புதுசாக இருக்குது. எவ்வளோ நேரம் பேய் அறிஞ்ச மாதிரி நிற்க போகிறீங்க? நான் உங்களுக்கு பிரித்த பேயை நான் எப்படி இறக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணிடுறா ஜேகேவை. அவ்வளோதான், இது எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அப்படியே ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது. ஐயோ சொக்கா என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது. அப்போ ஒரு இதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ணலாமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஜேகே, நீ என்ன அப்படி எதுவுமே புரியாத மாதிரி முழிக்கிறீங்க, எல்லாமே பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி முழிக்காதீங்க, வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மீனிங்கில் கேட்குறா. பட் வந்து அதை பிடிச்சிட்டு ஜேகே தள்ளிப்போன்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடிடுறாரு. இளவரசியை நம்ம படைகள் ரொம்ப தோத்துக்கிட்டே வருது, என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. இளவரசின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. பட் நம்ம ஜேகே என்னன்னா வேற லோகத்தில் இருந்துட்டு இருக்காரு. இப்போ என்னதான் என்கிட்ட சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இளவரசி, அது வந்து என்னோட படைகள் ரொம்ப தைரியமானவங்க, அவங்கள போருக்கு அனுப்புங்க, நீங்கள் பின்வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி கம்பீரமாக பெரியவங்க பேசும்போது இன்ட்ராப்ட் ஆகக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, சென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. பிகாஸ் வந்து ஸ்கோப் போட்டிருக்காங்க, ஃபேஸ் தெரியல. ஜேகேக்கு ரொம்ப கோவம் வந்துடுது இன்சல்ட் பண்ணோன்னே. இங்கே பாரு, என்ன தைரியம் இருந்தால் நீ அவளை இன்சல்ட் பண்ணியிருப்பா, அவள் உன்னோட ஃப்யூச்சர் குயின், அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுன்னு சொன்னோன்னே அவர் பயந்துடுறாரு. ஐயோ இளவரசியை நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு அவங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்குறாங்க. என்னோட ராணி என்ன சொன்னாங்களோ அதே அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அந்த இடத்த விட்டு. என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை, அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக நம்புறீங்க, மேபி என்னோட படைகள் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜேகே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிடுறாரு. ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ஃபஸ்ட் டைம் நம்ப மாட்டதுக்கு எனக்கு பயம் வந்துச்சு, அதனால தான் நம்பலை. அப்போது இந்த விஷயம் உங்களுக்கு எப்போயிலேருந்து தெரியும்? அப்போ எதுக்காக என்னை அப்போயே ஏற்றுக்கலை? ஜிமின் என்னால் மறக்க முடியல. அப்போ அவளை மறக்கிறதுக்கு உங்களுக்கு 1 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. உன்னை லவ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அவளை நான் மறக்கிறது 1 மாதத்துலேயே மறந்துட்டேன். ஏன்னா உன்னோட ஒவ்வொரு ஆக்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ கோவப்படும் போது ரொம்ப க்யூட்டாக இருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. திரும்ப கடைசி ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு. உடனே அழுகையே வந்துடுது. அழுகையிலே வளர்றா. துப்பிட் பண்ணி என்னை ஏமாற்றிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப அழகிறா. அதுக்கப்புறம் நான் அழகாக வந்து இடத்துல ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், என்னோட ப்ரப்போஸ் இவ்வளோ கேவலமாக இந்த இடத்துல அம்மையும் நான் எதிர்பார்க்கல, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சொல்கிறா. தூங்கி எந்திரிச்சிட்டியா? மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்பு தான், உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீ தான் அந்த குழந்தைய ஃபுல்லாக வளர்க்கணும். மாஸ்டர் உண்மையை தான் சொல்கிறீங்களா? ஆமாம், எனக்கு ரொம்ப ஹாப்பிஸ் மாஸ்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறான். அந்த குழந்தைக்கு டேகின்னு பேர் வைக்கான். இப்போ புரியுதா காய்ஸ், அந்த டேகி யாருன்னு? நான் நண்டுப்பாய் இவன் தான். இவங்க தான் ரொம்ப சுட்டியாக வளர்க்குறாங்க. ஸோ 5 இயர்ஸாக ஒயன் ரொம்ப க்யூட்டாக வளர்த்துருக்கா ஒயன் டேகியா. இந்த மாஸ்டருக்கு 2 ஸ்டூடெண்ட், ஒன்று வந்து ஒயன், இன்னொன்று வந்து டே ப்ராக்டிஸ் எடுக்கும் போது ஒயின் வந்து ஒன் சைடாக பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா. ஆக்சுவலாக ஒயனுக்கு வந்து டே மேலே ஒரு சின்னதாக க்ரஷ் இருக்கும். ஏன் அப்படின்னா டே வந்து ஒரு பையன் நினச்சிட்டு இருப்பா ஒயன் இது நாள் வரைக்கும். மாஸ்டர், டே எப்போ வருவாங்க?
அவங்கள பற்றி எதுக்கு விசாரிக்கிற? அவ இனி வரமாட்டா. என்ன சொல்கிறீங்க மாஸ்டர்? ஆமாம், அவள் ஒரு பெரிய போருக்கு போயிருக்கா. அதில் திரும்பி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களால் எல்லா காலத்தையும் கணிக்க முடியும்ல? என்னால் காலங்களை மட்டும்தான் கணிக்க முடியும், ஆனால் விதியே இல்லை. விதியை யாராலையும் மாற்ற முடியாது. அவள் இறப்பான்றது தான் விதி. ஸோ அதை மாற்ற முடியாது. மாஸ்டர் நீங்கள் ப்ளீஸ் மாஸ்டர் எதாவது பண்ணுங்கள். இங்கே பாரு ஒயன், என்னால் எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா முடியாது தான். ஸோ நீ வந்து தேவையில்லாமல் எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ சாரி மாஸ்டர், இனி நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது. ஆனால் நான் சில விதிகளை மாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போகிறா லெட்டர் எழுதி வச்சுட்டு. இந்த சைடு போரில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வியோட படைகள் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, இருந்தாலும் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட வியும் வந்துடுறா போருக்கு. 2 பேருமே சண்டை ரொம்ப யுத்தம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த போர்ட்டல் வந்து லைட்டாக ஓப்பன் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. இதை வி நோட் பண்ணுறா. ஸோ அந்த போர்ட்டலில் அவளோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறா. அவளோட எனர்ஜி ஃபுல்லாக இல்லை, ஆக்சுவலாக ஃபுல் பவர் போயிடுச்சு அவளை விட்டு. ஜேகேவும் அந்த டயத்தில் கரெக்டாக வந்துடுறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த போர்ட்டலை மூடிடுறாங்க. பட் வி எனர்ஜி இல்லாமல் வீக் ஆகி விழுகிறா. அதை கரெக்டாக ஜேகே வந்து பிடிச்சிடுறாரு. ஹீரோ மாதிரி செம்மையாக வந்து காப்பாற்றிட்டீங்க, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அப்பையும் கிஸ் பண்ணுறான். இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் பேசாத, கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் உன்னை ஹீல் பண்ணுறேன். ஓ, என்னால் அமைதியாக மட்டும் இருக்கவே முடியாது. எப்படி அமைதியாக இருக்க முடியும் இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு ஹப்பியை வச்சுக்கிட்டு? யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரிண்டு அவளுக்கு வந்து லைட்டாக எனர்ஜி கொடுத்துட்ருக்காரு ஜேகே. ஒன்று செஞ்சாங்களா பெற்றாங்களா? ஏன் இந்த டயத்தில் கூட இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் காமெடி பண்ணுறேனா? நான் ரொமான்டிக்காக இருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னா காமெடி பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி க்யூட்டாக கோச்சிக்கிறான். ஜேகே லைட்டாக ஒரு ஸ்மைலோட விஏ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. திரும்ப ஹீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு நிலநடுக்கம் ஏற்படுது. அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு சோல் மாதிரி வெளியே வருது. அந்த அரக்கனோட சோல் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. அது 8 பாகமாக பிரியுது. ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு இடத்துக்கு போகுது. அதை வந்து யாராலையுமே நோட் பண்ண முடியல. அந்த சோல் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, ரொம்ப கோவமாக இருக்குது வி மேலே. வியை நோக்கி அட்டாக் பண்ண வருது. வி அதை நோட் பண்ணலை. ஏதோ ஒரு ரத்த மாதிரி மூஞ்சில் விழுகுது வியோட ஃபேஸில். அது யாரோட ரத்தம்னு பார்த்தா ஜிமினோட ரத்தம். ஆமாம், ஜிமின் தான் குறுக்க விழுந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு வி ஏற்றுக்கவே முடியல. எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லி கத்துறா. ப்ளீஸ் என்னை இப்போயாவது என் கூட சண்டை போடாத, நான் இறக்க போகிற ஸ்டேஜில் கூட நீ இப்போ என் கூட சண்டை போடுவியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக கேட்குறா. ஐம் சாரி, என்னை மன்னிச்சிரு, உன் மேலே எனக்கு கோவமே கிடையாது. நீ என் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் நினச்சி தான் நான் உன்னை விட்டு விலகுனேன். எதுக்காக இப்போ இங்கே வந்து என் உயிர் எனக்காக தியாகம் பண்ணேன்னு சொல்லி ரொம்ப அழுகுறா. அவளால் முடியல. நீ மன்னிச்சிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறா ஜமீன். அவ்வளோதான், வீக்கு நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறா. ப்ளீஸ் இந்த எந்திரி, என்னை விட்டு போகாத. நீ எப்பயும் சொல்லியிருக்கல, ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம்னு சொல்ல. ப்ளீஸ் எந்திரின்னு சொல்ல. ஆனால் அவ்வளோதான், ஜிமினோட கடைசி நிமிஷம் வந்து முடிஞ்சிருது. அவளோட ஹார்ட் பீட்டும் நின்றுது. அவள் கோவத்தோட உச்சத்துக்கே போயிடுறா. அவள் கோவத்தில் என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியாமல் ஃபுல் பவரையும் அவள் அப்சர்வ் பண்ணுறா. அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜருமே விழுந்து இறந்து போகிறாங்க. பிகாஸ் அவள்கிட்ட எல்லா சோல்ஜர்ஸோட பவரையும் எடுத்துகிட்டு இருக்கா. அவள் ஈவன் ஜேகேவோட பவரையும் ஃபுல்லாக எடுத்து அவள் ஃபுல் ஃபோர்ஸில் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணுறா. 8 சோலில் ஒரே ஒரு சோல் மட்டும் மிஸ் ஆகிடுது. பட் 7 ரூபத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவள் வந்து அந்த க்ளோஸ் பண்ணிடுறா அந்த போர்ட்டலையே. அப்படியே மெல்லமாக கீழே இறங்குறா. அவளால் முடியல, அவ்வளோதான், அவளோட எனர்ஜி கடைசி எனர்ஜி தான். ஸோ ஜேகே மடியிலே விழுகிறா. வி எந்திரி ப்ளீஸ், இப்படி என்ன ஆக்ட் பண்ணாத, எனக்கு பிடிக்கல, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. அட்லீஸ்ட் எனக்கு கடைசி ஒரு ஆசை இருக்குது, உன்னோட மடியில் இறந்து போகணுன்னு. எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருச்சு. ஐ எம் ரியலி லவ் யூ. இந்த ஜென்மத்தில் என்னால் வாழ முடியல, மேபி பார்க்கலாம் நெக்ஸ்ட் லைஃப்பில். ஓ சாரி, எனக்கு தான் நெக்ஸ்ட் லைஃபே கிடையாதுல்ல. அப்படி பேசாத வி, ப்ளீஸ் எந்திரி, உன்னால் முடியும். ஐயோ செல்ல அப்படி குட்டி பிள்ளை மாதிரி அழுகாதீங்க. இப்போயாவது உங்களோட ஸ்மைலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். உங்கள் பன்னி டீத்தை ஐ ரியலி லைக் யூ தெரியுமா. சின்ன வயசில் அதை பார்த்து தான் அட்ராக்ட் ஆனேன். சரிங்க எனக்காக அப்படின்னு சொல்ல. அவளைதான் அப்படியே கஷ்டப்பட்டு அவளோட சிரிப்பை கொண்டு வர ட்ரை பண்ணுறா. ஆனால் முடியல. அதுக்கப்புறம் அவள் அப்படியே சோலாக மாறி அவள் இறந்துடுறான். நம்ம ஒயின் இதெல்லாம் ஒரு சைடு நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் இல்லை, உங்களுக்கான இறப்பு இது கிடையாது, நான் தான் முடிவு பண்ணுவேன் எல்லா இறப்பையும் சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா திரும்ப பிளாக் மேஜிக் போடுறா. அவளோட பிளாக் மேஜிக் வந்து ஏன்னா அது வி அப்புறம் அங்கே இருக்கிற ஜிமினி சேர்த்து சோலை கலெக்ட் பண்ணி பிளாக் மேஜிக் போட்டு உயிர் கொடுக்குறா. சரியான நேரத்தில் ஒரு மாஸ்டர் வந்துடுறாரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒயின், நீ தெரிஞ்சு தான் பண்ணுறியா, உன்னோட உயிர்க்கே இதுக்கு ஆபத்து இருக்குது தெரியுமா, நீ இந்த மாதிரி பிளாக் மேஜிக் போடுறதுனால. எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இறந்து போகிறா. ஸோ மாஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிளாக் மேஜிக் போடுறாரு. போட்டதில் அவளோட சோல் ஒயனோட சோல் வந்து 2ஆக பிரியுது. ஒன்று வந்து வீக்காகவும் இன்னொன்று வந்து நல்லா ஸ்ட்ராங்கான சோலாகவும் பிரியுது. ஒரு சோலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பூமிக்கு அனுப்பி வைக்காரு. திரும்ப அந்த வியோட சோலையும் ஜிமினோட சோலையும் சேர்த்து பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா அதுவும் வீக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜேகேயை பார்க்குறாரு. அவர் மயக்க நிலையில் இருக்கார். ஸோ அவரை தூக்கிட்டு போய் அவர் அரண்மனையில் விடுறாரு. அம்மா எப்போ வருவாங்க, நீங்கள் சொன்னீங்க அம்மா கூட்டு வரேன்னு, எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி டேகி கேட்குறான். இங்கே பாரு, உனக்கு அம்மா வந்து ஒரு இதுக்காக போயிருக்காங்க, ஸோ நீ உன் அப்பாவோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே போய் டேகி விடுறாங்க. ஜேகேவோட அம்மா கிட்டே சொல்கிறாங்க, இது உங்களோட பேரன் தான்,
அவன் வந்து இத்தனை நாள் என்கிட்ட தான் இருந்தான் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஒயினை பற்றி அவங்க யாருக்குமே எதுவும் தெரியாது. ஸோ சொல்லவும் இல்லை. எப்பாடி எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சதுடா சாமி. அவள் பாட்டுக்கு மண்டையை போட்டு நம்மகிட்ட எல்லா வேலையும் தட்டில் கட்டிட்டு போயிட்டான். இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸே வச்சுக்கக்கூடாது, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து காமெடி பண்ணிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.